வணக்கங்க. என்னுடைய பேர் வினோத், மரியாதையிலிருந்து. பிளாட்டுங்கிறது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க. பிளாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரீசென்ட் பாஸ்ட்ல வந்து நிறைய பேர் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிபெண்டன்ட் வில்லா ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணுறதை தாண்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிளாட்ஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது எப்போ அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்றதை பொறுத்தும், அது எந்த இடத்துல அமைக்கப்பட்ட விதத்தை பொறுத்து தான் இருக்குது. அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமா, இல்லை உங்களுக்கான அப்ரிஷியேட்டிங் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, நல்ல ஒரு அப்ரிஷியேட் ஆகுமா அப்படிங்கிறது. என்ன பொறுத்தவரையிலும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னும் போது, ஆல்ரெடி நீங்கள் வீடு வச்சுட்டு இருக்கீங்க, அடுத்த கட்ட பிளாட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்ற பார்க்குறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இதில் ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஒரு லான்ச் பண்ண போகிற ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். விச் இஸ் மோர் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் ஃபேக்டர் இருக்கும். நீங்கள் வீடு கட்டி வாழலாம், அண்ட் நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான ப்ராடக்டாக கூட நீங்கள் இதை பார்க்கலாம். இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பிளாட் அப்படிங்கிறது அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கு, ரைட், உங்களுக்கு ரயில்வே கனெக்டிவிட்டி இருக்கு, பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, ரைட், அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்க வீடுங்க வந்து வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிற இந்த பல ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் அந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி அப்ரிஷியேட் ஆகும்ன்றது சொல்லுவாங்க. ஜென்ரலா ப்ராடக்ட் எப்படின்னா, நீங்க இன்னைக்கு பிளாட்டை வாங்கிட்டு நாளைக்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரைட், பிளாட் அந்த மாதிரி கிடையாது. மினிமம் ஒரு 6 to 7 இயர்ஸ்ங்கிறது நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்கும் போது தான் வந்து அதுக்கான கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும். அது எல்லா பிளாட்டுக்கும் கிடைக்காது. நான் இப்போ சொல்லி போற லொகேஷன் அந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் டீடைலா சொல்றேன் நான் உங்களுக்கு. இந்த லொகேஷன் வந்து ப்ராடக்டோட லொகேஷன் இருக்கிறது வந்து மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு லொகேஷன். கிட்டத்தட்ட 64+ corporate companies like Infosys, companies like Mahindra Research Valley, Renault Nissan, BMW அந்த மாதிரி பலதரப்பட்ட கம்பெனிஸ் வந்து ஆபரேஷனலா இருக்கு. செங்கல்பட்டுன்ற லொகேஷன், செங்கல்பட்டு அதாவது சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டி மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிங்கிறது செங்கல்பட்டுக்கு முன்னாடியே வரும் உங்களுக்கு. இது ஒரு 1550 ஏக்கர்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னும் போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு லொகேஷன். அது வந்து ஒரு சின்ன ஊரே, செல்ஃப் கண்டைன்ட் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அதுல ஒரு ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட்னா என்ன, ஒரு பிளாட்டட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போறோங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் அபவுட் ஒரு 14 ஏக்கர்ஸ் வரப்போகுது. அந்த 14 ஏக்கர்ஸ்ல 8.54 ஏக்கர்ஸ்ங்கிறது தான் இப்போ நம்ம லான்ச் பண்ண போறோம். இந்த லொகேஷன், இந்த ப்ராஜெக்டோட ஒரு முக்கியத்துவமா நான் பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு க்ளோஸ் அபவுட் 220 பிளாட்ஸ் வரப்போகுது. அதுல 80% பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட். இதை எதுக்கு இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி கட்டும்போது, அந்த மாதிரி ஒரு சப்டிவிஷன், அதாவது நீங்க டிசைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வீடுங்க கட்டுறது பிளஸ், அதாவது அந்த லொகாலிட்டியில வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஒரு அரை கிரவுண்ட்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. அந்த வகையில அந்த பிளாட் வந்து உங்க தேவைகளை வந்து ப்ராப்பரா பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். அண்ட் அது வந்து அமைக்கப்பட்டிருக்க விதம், ரைட்டுங்களா, அமைக்கப்பட்டிருக்க லொகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து இட்ஸ் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ங்க. நாட் ஜஸ்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஒரு நல்ல பேர் போன ஒரு பெரிய கம்பெனின்றதால அந்த பேரை சொல்றேன். அதே மாதிரி ஒரு 15 கம்பெனிஸ் இருக்கு, ரைட்டுங்களா. 15 கம்பெனிஸும் அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டில 1,25,000 பேருக்கு மேல வந்து ஒர்க் பண்றாங்க டைரக்டா. அதை தாண்டி அதை சம்பந்தப்பட்டு ரிலேட்டடா ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து அந்த லொகேஷன்ல இருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட ஸ்கூல்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நல்ல சிட்டிஸ் ரெனவுண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா க்ளோசர் கனெக்டிவிட்டியில வந்து எஸ்ஆர்எம் பொத்தேரியில எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கற்பக விநாயகா